நீங்களும் என்ன மாதிரி ஒரு மகா சோம்பேறி, சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனமா இருக்கு. ஆனா ரொம்ப பசிக்குது அப்படின்னா, இந்த ஆம்லெட்ட ட்ரை பண்ணுங்க. இது பண்றதுக்கு ஒரு வெங்காயத்த சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே காரத்துக்கு கொஞ்சமா பச்சை மிளகாய், அது கூட 2 முட்டை. ஆக்சுவலி 1 முட்டையே போதும். இத அப்படியே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு, குட்டியான மிக்ஸி ஜார் எடுத்துட்டு, அதில ஒரு முட்டைய உடைச்சு ஊத்திக்கோங்க. அதில தேவையான அளவு உப்பு. இத அப்படியே மிக்ஸியில போட்டு அடிச்சு எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி முட்டைய வந்து நம்ம பீட் பண்ணி பண்ணா தான் ஆம்லெட் நல்ல ப்ளஃபியா வரும். இதுவே நம்ம கையில உட்காந்து பீட் பண்ணிட்டு இருந்தோம்னா, கை வலிக்கும் 2, 3 நிமிஷம் லேட்டா தான் ஆகும். நம்ம பசி தாங்க முடியுமா? ஸோ நான் யூசுவலா இந்த மாரி பண்ணுவேன். என்கிட்ட இந்த ஒரு மினி ஜூஸர் இருக்கு. அத வச்சு தான் நான் யூசுவலா பண்ணுவேன். உங்ககிட்டயும் இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் அப்படியே பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில நம்மளோட ஆனியனையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே வச்சுட்டு சைடில் பேன் சூடு பண்ணிக்கலாம். நீங்கள் பீட் பண்ணும்போதே பேன் சூடு பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா அந்த கல் நல்லா சூடாகணும். நீங்கள் கல் சட்டியில் பண்ணிக்கலாம், நான்ஸ்டிக்கில் பண்ணிக்கலாம், இல்லை சில்வர் பேன் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம கலக்கி வச்சுருந்ததை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கவுத்துருங்க. நல்லா கவுத்துட்டு கொஞ்சமாக அந்த பேனை டில்ட் பண்ணி ரவுண்டாக வர மாதிரி எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி விட்டுட்டு அப்படியே ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் விட்டுட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்துடும். இப்போது கரண்டியை வச்சு திருப்பி போடுங்க. திருப்பி போடும்போது கேர்ஃபுல்லாக இன்னொரு ஸ்பூன் வச்சு சப்போர்ட் பண்ணி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இந்த பக்கமும் ஒரு 30 செகண்ட்ஸ் வேகட்டும். அவ்வளோதான். இப்போ எடுத்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பியாக அந்த வெங்காயம்லாம் கிறிஸ்பியாக நல்ல ப்ளஃபியான சாஃப்டான ஆம்லெட் ரெடி. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ரொம்ப பிகினர், சமையலே தெரியாது அப்படின்னாலும் நேராக கிச்சனுக்கு போய் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா இந்த சூப்பரான ஆம்லெட் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.